வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின அப்படின்னா, ஆக்டர் தர்ஷன் கன்னடா சினிமால ரொம்ப பெரிய ஒரு ஆக்டர். இவர் மோர் தென் 50+ மூவிஸ்ல லீட் ரோல்ஸா பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. கன்னடம்ல இவர் தான் சுல்தான் ஆஃப் சினிமானே சொல்லப்படுறாரு. இந்த மாதிரி இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிற ஆக்டர் தான் தர்ஷன். இவர் ஆல்ரெடி மேரிட் ஆனவர். இவர் ஆனா ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆல்ரெடி மேபி இன் ரிலேஷன்ஷிப் ஆர் டேட்டிங்ல பவித்ரா கவுடான்ற ஆக்ட்ரஸோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சொல்றது அவங்களே அவங்க சோஷியல் மீடியாஸ்ல நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்க ஒய்ஃப்க்கு தெரிய வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட ஒரு ஃபேமிலி பிக்சர் அவங்க சன்னோட இருக்க மாதிரி ஒரு போட்டோவை போஸ்ட் பண்றாங்க. போஸ்ட் பண்ணி இதுதான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பவித்ரா கவுடா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க, இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சன் இருக்காங்க. இவங்க 3 பேர் எடுத்த போட்டோவை இவங்க போஸ்ட் பண்ணி இது என்னோட ஃபேமிலின்னு போட்டிருந்தாங்க. இதுக்காக தர்ஷனோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கமெண்ட்ல போய் பவித்ரா கவுடாவோட கமெண்ட்ல போய் இதெல்லாம் கரெக்டான விஷயமே கிடையாது, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னோட ஹஸ்பண்ட் நீ எப்படி உன்னோட ஒரு க்ளோஸ் பர்சனாவோ இல்ல டேட்டிங்காவும் நீ போட முடியும், அந்த மாதிரி நிறைய இது போட்டிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் ஓகே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கு போல, என்னோட தலைவரே இவங்க வந்து இப்படி பண்றாங்க, பவித்ரா கவுடா மேபி ஸ்டாப் பண்ணா இவங்க லைஃப் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நினைச்ச ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, பவித்ரா கவுடாவை நிறைய திட்டி இல்லைன்னா அபியூஸ் பண்ற மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது இங்கதான் ரேணுகாசாமின்னு ஒருத்தர் வராரு. ரேணுகாசாமி நார்மலான ஒரு 33 இயர்ஸ் ஓல்டு. இவர் ஒரு ஃபார்மசில ஒர்க் பண்ணிட்டு வராரு. இதை தாண்டி இவர் ஒரு 5 monthsலயே ஒரு ஃபாதர் ஆக போறாரு. ரீசென்ட்லி மேரிடான ஒருத்தர்னு தெரியுது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஃபேனை வந்து இவர் ஒரு ரொம்ப பெரிய ஃபேன், தர்ஷனோட ரொம்ப பெரிய ஃபேனா இருந்திருக்காரு. ஓகே, இவர் தர்ஷனோட ரொம்ப பெரிய ஒரு ஃபேனா இருந்திருக்காரு. இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கு நம்மளும் எதாவது பண்ணணும்னு சொல்லி பவித்ரா கவுடாக்கு இவர் ரொம்ப அபியூஸான வல்கரான மெசேஜஸை இன்ஸ்டாகிராம்ல அமைச்சிருக்காரு. இதை பார்த்து பவித்ரா கவுடா அண்ட் தர்ஷன் ரொம்ப கோவப்பட்டு இவரை கொலை செய்யலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இதை எப்படி நம்மளுக்கு தெரியும் தானே பாக்குறீங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க, இந்த கொலைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. இந்த பார்ட்டில நிறைய ஆக்டர்ஸ் அதை தாண்டி நிறைய பீப்புள்ஸ் கலந்துருக்காங்க. இந்த பார்ட்டில இருந்து பாதியில இதுல தர்ஷன் டிஸ்கஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுறாரு. இதுல அவர் கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த கேஸை பத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ்ல 17 மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல தர்ஷனை இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தர்ஷன் 30 lakhs பே பண்ணாருன்னு சொன்னாங்க. இதனால இதை கவர்மெண்ட் ரொம்ப நாளா ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்காங்க. இப்போ இந்த கேஸ் இவ்வளவு சீரியஸ் ஆகுறதுனால திரும்ப ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதுல இன்னொரு அந்த 17 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யாருமே எந்த ஒரு ஒப்பீனியனும் சொல்லல. மோர் தென் 1 hour ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இதுல இருந்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு, ஏமா தர்ஷன் இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு, ஆனா இதை பத்தி பண்ணுவாரா எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் எங்க நடந்தது அப்படின்னு ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆமா நான் தான் இவரோட போனை வந்து உடைச்சு போட்டேன், ரேணுகாசாமியோட போனை நான் தான் உடைச்சு ஒரு ரோட்ல ஸ்பிளிட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் எங்க தான் நடந்ததுன்னு பார்த்தா ஒரு கார் ஷெட்ல நடந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, நம்ம கார் ஷெட்ல போய் பார்த்திருக்காங்க. அந்த கார் ஷெட்ல பார்த்தா இங்கதான் ட்விஸ்டாவே இருந்தது. ரேணுகாசாமியோட பிளட் சாம்பிள்ஸ் மாதிரி நிறைய பிளட் சாம்பிள்ஸ் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இவர் இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் ஆல்ரெடி தமிழ்லையும் கனடால இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. தர்ஷன் இப்படி ஒரு கொலையை பண்ணுவாரா, இதை தாண்டி அவரோட காதுகள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு, எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோசியல் மீடியால சில பேர் இவர் ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா உண்மையாவே தர்ஷன் இந்த கொலையை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த கேஸை பத்தின இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷனோ இல்ல மிச்ச கொலைகள் நடந்திருக்கா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த கேஸை பத்தியும் இல்ல மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸை பத்தியும் உங்களுக்கு கரெக்டா தெரியுமா, மறக்காம இன் அண்ட் அவுட் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்